நம்ம என்ன வேலை செய்தாலும் நமக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்கணும், அதுக்கு தானே செய்ய முடியும். எதுவுமே எனக்கு கிடைக்காது என்கிற போது ஒரு முயற்சியை ஏன் எடுக்க வேண்டும்? அப்ப இங்கே வருவதிலே ஏதோ கிடைக்கிறது. என்ன உறவுக்காரங்களை பார்த்தோ சொந்தக்காரங்களை பார்த்தோ செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் அதுக்கா வர்றோம் இங்க இல்ல. இது அறிவு தேடலினுடைய ஒரு முயற்சி. அன்றாட வாழ்க்கையில் நமக்கு 1000 சொந்தங்கள் இருக்கிறார்கள். பக்கத்து வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய இளம் மாணவர்கள் வந்திருக்கீங்க, இளைஞர்கள் வந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் பேஸ்புக்ல அங்க இங்க சில பேர் 1000 ஃப்ரெண்ட் இருக்குன்றான். எனக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பேஸ்புக்ல, ஆனா 999 பேரை நான் பார்த்ததே இல்லைன்றோம். யாருமே தெரியாது, இவர்கள் எல்லாம் நண்பர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்ம சுற்றி நண்பர்கள் இருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள், கணவன் அல்லது மனைவி, குழந்தைகள் எல்லாரும் இருந்தாலும் அடிமனதில் நம் எல்லாருக்கும் ஒரு தனிமை இருக்கிறது. எப்படிப்பட்ட நட்பும் இட்டு நிரப்ப முடியாத தனிமை. இளமையில அது ரொம்ப தெரியாது. இங்க இருக்கிற பிள்ளைகள் வந்து நினைப்பாங்க, என் ஃப்ரெண்டு தான்டா மச்சான், உயிருடா எனக்கு. ஆனா வாழ்க்கை எவ்வளவு விசித்திரமானதுன்னா, ஒரு 5 வருஷம் கழிச்சு உயிர் அப்படின்னு சொன்னா அந்த மச்சான் எங்க இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. நண்பரா இருந்தாலும் சரி, விரோதியா இருந்தாலும். சென்னையை பத்தி சொல்றேன், கல்லூரி பேர் வேண்டாம், என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. சென்னையில 2 கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்கு எப்பவுமே சண்டை வருங்க. இது ஒண்ணும் சீக்ரெட் இல்ல, பேப்பர்லயே வர்ற விஷயம்தான். 2 கல்லூரி மாணவர்களுக்கு சண்டை. இந்த சண்டை இன்னி நேத்தி சண்டை இல்ல, நான் ஸ்டூடெண்டா இருந்த நாள்ல இருந்து இந்த சண்டை நடக்குது. இந்த கல்லூரி 2 மாணவர்களும் தற்செயலா பஸ்லயோ ட்ரெயின்லயோ சந்திச்சா அறிவாளை எடுக்கிற அளவு சண்டை. எனக்கு புரியவே இல்லை. 2 பேருக்கும் ஒரே வயசு தானே. இவனு ஃபர்ஸ்ட் இயர், இவனு ஃபர்ஸ்ட் இயர், இவனு செகண்ட் இயர், இவனு செகண்ட் இயர். ஒரே வயசு இருக்கிற பசங்களுக்குள்ள அறிவாளை எடுக்கிற அளவு எதுக்குடா சண்டை? வாய்க்கா வரப்பு தகுறாரா உங்களுக்குள்ள? என்னடா விஷயம்னா ஒரு விஷயமும் கிடையாது. இந்த ரூட்ல நான் தான் தலை அப்படின்னு நிரூபிப்பதற்காக 2 பேருக்கும் சண்டை. இது போலீஸ் ஸ்டேஷன் மட்டும்லாம் போகும். பல முறை நீங்க நியூஸ் பேப்பர்லயே படிச்சிருப்பீங்க. அப்பா அம்மா போய் கையை பிசைஞ்சிட்டு நிப்பாங்க. இந்த 3 வருஷம் கழிச்சு 2 பேரும் கல்லூரியில இருந்து வெளியில வந்துருவாங்கல்ல. வெளியில வந்த பிறகு அவர்கள் ஒருவேளை ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டால் போட்ட சண்டை எல்லாம் நினைச்சா ரொம்ப கேவலமா இருக்கும்ல. ஏன்னா ஒரு கல்லூரி மாணவன் என்கின்ற ஐடென்டிட்டிக்காக சண்டை போட்டாங்க. இப்ப அந்த கல்லூரியே முடிஞ்சாச்சு, வெளியில வந்தாச்சு. நீ கஷ்டப்படுற, நானும் கஷ்டப்படுறேன். உனக்கு என்ன வேலைடா இன்னும் தெரியல பாத்துட்டு இருக்க. எனக்கு நானும் அதே கேஸ் தான். கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணு ஒத்துக்க மாட்டேன்ற மச்சான். அது 90s கிட்ஸுக்கு கல்யாணமே ஆகல. தமிழ்நாடு முழுக்க எந்த பிள்ளை சரின்னு சொல்ல மாட்டேங்குது. உனக்கு நானும் அதே கேஸ் தான். 2 பேரும் வாழ்க்கையில் ஒரே தளத்தில் நிற்கிற போது முன்னாலே செய்த சண்டைகள், அந்த நான் தான் ரூட்டு தள்ளங்குது, நாங்களா ரொம்ப ரகட்ரா மச்சாங்குது, நாங்களா புள்ளிங்கோங்குது. இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் அப்படிதான் இருக்கும், ஜாலி தான். நான் அதை விட்டு வெளியே பாருங்க, இந்த பிள்ளை எப்படி தள்ளுவார் பாருங்க. அவனுடைய படம் இங்க தெரிந்த உடனே அப்படி தள்ளுவார். இதெல்லாம் அந்த வயது அப்படிதான் இருக்கணும். அந்த வயதுக்கே உரிய இனிமைகள், இன்பங்கள். ஆனா இந்த இனிமைகளையும் இன்பங்களையும் தேடி போகிற போது கூட மனசுக்குள்ள ஒரு தனிமை இருக்குங்க. யாராலும் விட்டு நிரப்ப முடியாத தனிமை. ஒரு காதலன் அல்லது காதலி இருக்கலாம், கணவன் மனைவி இருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என் பிள்ளைதான், என் குழந்தை மேல நான் உயிர். என்ன இருந்தாலும் எல்லாரும் ஒரு விதத்தில் தனியானவர்கள். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஏதோ ஒரு நேரம் இல்ல, ஒரு நேரம் ரொம்ப லோன்லியா இருக்கிற மாதிரி, தனியா இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எல்லாருக்கும் வரும். இந்த அகத்தனிமையை, மனத்துக்குள்ளே இருக்கிற அந்த தனிமையை போக்குவதற்கு புத்தகங்களை விட சிறந்த துணை இருக்கவே முடியாது.
ஏனென்றால் ஒரு புத்தகம் எதிர்பாராத தருணத்தில் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பிரச்சனைக்கான விடையை நமக்கு சொல்லிவிடுகின்றது. நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். ஒரு பட்டிமன்றம் ஒரு ஊர்ல பேசுற, எல்லா பட்டிமன்றமுமே பிரமாதமா இருக்கும், சொல்ல முடியாது. ஒன்னொன்னு ரொம்ப நல்லா அமையும், ஒன்னொன்னு ஓகே அப்படி இருக்கும். அந்த பட்டிமன்றம் பயங்கரமான சக்சஸ், ரொம்ப நல்லா அமைஞ்சது. அன்னைக்கு என்னுடைய பேச்சு நல்ல சிறப்பா அமைஞ்சது. அப்ப இறங்கி வரும்போது நமக்கு ஒரு கெத்து இருக்குமா இருக்காதாங்க? உண்மைதானங்க, இருக்கும் தானே. நம்ம அப்படி வரும்போது சில பேர் நம்மளோட போட்டோ எடுத்துக்க வருவாங்க. நம்ம பெரிய ஆளுன்றதுக்காக இல்ல, அந்த மேடை எங்களுடைய நடுவரான சாலமன் பாப்பையா எங்களுக்கு கொடுத்த இடம். எங்களுடைய எல்லா பெருமைகளுமே அவர் கொடுத்த ஒரு குரு ஒரு மாணவிக்கு கொடுத்ததுதான். அப்போ ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு 60-65 வயசு அம்மா இருக்கும். வேகமா நடந்தாலும் நீ என் இடத்துல நீங்க இருந்தா என்ன நினைப்பீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க, சூப்பருங்க அப்படி சொல்லுவாங்க தானே. நம்ம அதுக்கேற்ற மாதிரி முகத்தை வச்சுக்கணும். இப்ப பாராட்டினா அதுக்குன்னு ஒரு சிரிப்பு இருக்குல்ல, அந்த சிரிப்போட அந்த அம்மா என்ன செஞ்சது தெரியுமா? நேர என்கிட்ட எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஒரே மாதிரி வளையல், ஒரே செயின், ஒரே தோடு போடுறீங்க. என்னுடைய பேச்சுக்கு இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குன்னு இது மட்டும் நான் யோசிச்சதே இல்லை. அதுவும் ஒரு ஜாலியா கேட்கல. சில பேர் ஜாலியா கேட்பாங்கல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தா ஜாலியா கேட்பேன், மாத்தவே மாட்டேன். போன கல்யாணத்துக்கு தானே இதே சாரி தானே கட்டிட்டு வந்த நீ. அது பெண்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், ஆண்களுக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்கு. அதே கட்டம் போட்ட சட்டையை 7 கல்யாணத்துக்கு போட்டுட்டு வரோம். அவருக்கும் தெரியாது, அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது தெரியாது. வீட்டம்மா மட்டும் போன கல்யாணத்துக்கு தானே போட்ட நீ, இதே தானே போட்ட. உன் தம்பி மகன் கல்யாணத்துக்கு இதே போட்ட, இப்ப அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு இதே போற, இதையே வா போட்டேன் அப்படிம்பார். ஆனா பெண்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். அந்த கல்யாணத்துக்கு இந்த அம்மா பச்சை கலர் நெக்லஸ் தான் போட்டுட்டு வந்தது, பாரு இந்த கல்யாணத்துக்கு அதே போடு. ஆனா இது கல்யாணம் ஃபங்க்ஷன்னா பரவாயில்ல, இது ஒரு பேச்சு மேடை. அந்த அம்மா சீரியஸா முகத்தை வச்சுக்கிட்டு, மாத்தவே மாட்டியா நீ, கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண என்ன, தலையில் அடிச்சு போயிருச்சு. நான் அன்னைக்கு தூங்கி இருப்பேன்னு நினைக்கிறீங்க நீங்க? நானும் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி, அதுவும் பட்டிமன்றத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். ராஜா சார் முன்னாடி பேசுவாரு, வேக வேகமா எழுதுவேன். எவ்வளவு முயற்சி வேற. இவ்வளவு எடுத்துட்டு கடைசியில வாங்கின பேர் என்னன்னா, நீ ஒரு நாளும் உன்னுடைய ஆக்சசரிஸ மாத்த மாட்டேங்கிற. உடனே இப்ப நமக்கு ஒரு டென்ஷன் வருமா வராதா? நியாயமா சொல்லுங்க, நம்ம மனசு விட்டு பேசுறோம் இன்னைக்கு. சரி, நம்ம ஒரு வேளை மாத்தணும் போல இருக்கு. இப்ப எனக்கு இந்த விஷயங்கள்ல எந்த விதமான தேர்ச்சியும் கிடையாது. என்னுடைய மகள்கள் 2 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாமான்னா ஒரு பிரச்சனை. அதுங்க போடுறதுல தோசைக்கல் சைஸ்ல ஒண்ணு போடுது, அது போட்டா அதுங்களுக்கு நல்லாவும் இருக்கு. நமக்கு அதெல்லாம் வேலைக்கு ஆகுமா சொல்லுங்க? இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதே, என்னடா செய்யறதுன்னு கடைசியில எங்கிருந்துதான் இதற்கான டிப்ஸை தேடுவது? கூகுள் சர்ச் பண்ணாக்க யார் யாரு மாடல்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் நம்ம போட்டா நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு, விலையை பார்த்தா அதை விட பயமா இருக்கு. அதுக்கு நம்ம பேசாம 3 பவுன் தங்க சங்கிலியே வாங்கிடலாம் போல இருக்கு, வெறும் இழிக்கிறது எல்லாம் போடுறதுக்கு. கடைசியில என்ன செய்வதுன்ற ஒரு பிரச்சனையில திருக்குறள் எது இருந்தாலும் ஏதாவது திருக்குறள்ல ஒரு பக்கத்தை புரட்டி படிக்கிறது என்னுடைய வழக்கம். உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். சில பேர் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவரோ அந்த மதத்தினுடைய நூலை சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் திருவாசகத்தை படிப்பாங்க, சில பேர் வள்ளலாரனுடைய திருவருட்பாவை படிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். நான் திருக்குறள் எடுத்து படிக்கிறேன். ஏதாவது ஒன்று சொல்லுவார் தாத்தா, நமக்குன்னு ஒன்று சொல்லி வச்சிருப்பார். நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருந்தா சரியா அது கிடைக்கும். புரட்டின உடனே ஒரு குறள் வருதுங்க, பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற அப்படின்னு ஒரு திருக்குறள். இப்ப உண்மையான ஒருவர் அணிந்து கொள்ளக்கூடிய
நகைன்னு சொல்றோம் இல்லையா, ஜுவல்லரி இல்ல ஆக்சசரி. இப்ப இந்த பசங்கள்லாம், இந்த இளைஞர்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த காயலாங்கடல்ல போடுற இரும்பெல்லாம் எடுத்து கையில ஒண்ணு போட்டிருப்போம். போட்டிருக்கீங்களா இல்லையா? சும்மா சொல்லுங்க. சில பேர் இங்க இருந்திருக்கலாம், நல்ல பிள்ளை, எதுவுமே போடல, அருமையான பிள்ளை, இதெல்லாம் சில பேர் போட்டிருப்பாங்க கையில. அப்ப எது ஆக்சசரி, எது உங்களுக்கு அழகை கொடுக்கும் என்றால் இது எதுவும் அல்ல, பணிவுடையின் இன்சொல்ல நாதல். பணிவோடு இருப்பது, சொற்களிலே எப்போதும் இனிமையான சொற்களை பேசுவது, இதைவிட நல்ல நகை என்ன இருக்க முடியும் என்று வள்ளுவர் கேட்ட பிறகு அந்த அம்மா கேட்ட கேள்வியினுடைய கோபம் தாமால எனக்கு மறந்து போயிருச்சு. இந்த அம்மாவுக்கு அது ஒருவேளை முக்கியமானதா இருக்கலாம், அவங்கள நான் குறைச்சு சொல்ல, ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒன்று முக்கியம். ஆனா எனக்கு எது முக்கியம் என்பதை நான் தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர என்னை ஒருவர் கேள்வி கேட்டதனாலே அவர்களுக்கு முக்கியமானதை நான் ஏற்றுக்கொள்ள கூடாது. எனக்கு எது சரியோ, எது என்னுடைய பாதையோ, அதிலேதான் நான் போக முடியும் என்பதை என்ன யார் சொல்லிக் கொடுத்தார் என்றால் வள்ளுவர் சொல்லிக் கொடுத்தார். ஒரு புத்தகம் இதைத்தான் கொடுக்கும். அது வள்ளுவராக இருக்கலாம், ஜெயமோகனாக இருக்கலாம், பவாச்செல்லதுரையாக இருக்கலாம், ஆமுத்துலிங்கமாக இருக்கலாம். நீங்க எந்த எழுத்தாளரை படிக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற ஏதோ ஒரு கேள்விக்கு ஒரு புத்தகம் பதில் சொல்ல முடியும் என்றால் உங்களுக்குள்ளே இருக்கிற மகத்தான தனிமையை, உங்களுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை தேடல்களை, உங்களுக்குள்ளே இருக்கிற சில கேள்விகளுக்கான பதில்களை புத்தகங்கள் தான் எப்போதும் கொடுக்கும். எனவேதான் நாங்க இவ்வளவு கம்மியா கை தட்டுறீங்க. இவ்வளவு பெரும் முயற்சி எடுத்து இதை செய்கிறார்கள். இந்த முயற்சிக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியாது. ஒரு பெரும் முயற்சி. பிள்ளைங்களை கூட்டிட்டு வரீங்க, எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு. பிள்ளைங்களை கூட்டிட்டு வரீங்க, பொதுமக்கள் வருகிறார்கள், இவ்வளவு பெரிய இடத்துல யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் எல்லாரும் திருப்தியாக செல்ல வேண்டும் என்பது ஒரு பெரும் முயற்சி. இதை ஒருவர் எடுத்து செய்ய முடியாது, இருவர் எடுத்து செய்ய முடியாது. இது இந்த கதம்பம்னு ஒரு பூ வச்சுப்போம்ல, தஞ்சாவூர்காரங்களுக்கு நல்லா தெரியும். அதுல மல்லியும் இருக்கும், கனகாம்பரமும் இருக்கும், சாமந்தி இருக்கும், துளசியும் இருக்கும். எல்லாவற்றையும் சேர்த்து தொடுத்த கதம்பம் போல பல பேருடைய முயற்சியால் இந்த புத்தக திருவிழா இணைந்திருக்கிறது. மிகச்சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கிற இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் பப்பாசிக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை திரும்பவும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க மாவட்ட ஆட்சியர் அவர் நாகப்பட்டினத்திலே மாவட்ட ஆட்சியராக இருந்த போவே அவரை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அவர்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நடந்து நான் பார்த்ததில்லை, ஓட்டமா ஓடுவார். நாகப்பட்டினத்துல கலெக்டர் ஆபீஸ் எப்படி இருக்குன்னா, உள்ள நீங்க நுழைஞ்சாலும் கொஞ்சம் பழைய கால கட்டடம். கடலூர்ல எப்படி இருக்குன்னு தெரியல, நான் பார்த்ததில்ல. நாகப்பட்டினத்துல கொஞ்சம் பழைய கால பில்டிங். நாங்க கார்ல இருந்து தான் இறங்குறோம். இத்தனைக்கும் இங்க வந்த உடனே முதல் மாடி, அந்த முதல் மாடியே மலையில ஏறுற மாதிரி செங்குத்தா படி இருக்கு. நாங்க எங்க கூட வந்தவங்க எங்கங்க லிப்ட் அப்படி தேடிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள படப்படப்படன்னு மாடியில முதல் மாடிக்கு போய் நான் இங்க இருக்கேன் வாங்கன்ற. ஐயா, உங்க வேகத்துக்கு வர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா நாங்க பின்னாடி சேர்ந்துக்கிறோம், நீங்க போங்க. அந்த துடிப்பு என்பது அவர் தன்னை முன்னிறுத்தி கொள்வதற்காக அல்ல, அவர் எங்கே பணி செய்கிறாரோ அந்த இடத்தில் மிக குறிப்பாக புத்தக திருவிழாக்களை நடத்துவதில் அவருக்கு இருக்கிற ஆர்வம் அவருக்கு ஒருத்தருக்கு மாத்திரம் இருந்தா போறாது, அவர் பின்னே இருக்கிற அத்தனை தொண்டர்களுக்கும் பொதுமக்களான உங்களுக்கும் இருந்தால்தான் இது வெற்றி அடைய முடியும். உங்க மாவட்ட ஆட்சியர் இப்போது சிறந்த கலெக்டருக்கான அவார்டு வாங்கியிருக்கார் என்ற செய்தியை இன்றைக்குத்தான் நான் பார்த்தேன். அப்படி இப்படி ஒரு மாதிரி சேர்ந்திருக்காங்க. இப்போ பாதி கூட்டம் வந்தாச்சு, பாதிக்கு மேலே வந்தாச்சு. பெருமக்களே, உங்களினுடைய ஊர், உங்களுக்கு தெரிஞ்ச கதையே உங்ககிட்ட சொல்றேன்னு நினைக்காதீங்க. பேச்சாளர்கள் செய்வதே அதுதான். உங்களுக்கு தெரியாததை நாங்கள் சொல்ல போவதில்லை. ஆனால் தெரிந்து உங்கள் மனதுக்குள் எங்கேயோ மறைந்து, ஆமா இல்ல
அப்படின்னு உங்களை யோசிக்க வைத்து விட்டாலே அது ஒரு பேச்சாளருடைய வெற்றி தான். உங்களினுடைய ஊருக்கு என்று தனிப்பட்ட சிறப்புகள் பெருமைகள் இருக்கின்றன. இந்த மண்ணிலே இந்த கடற்காற்றிலே நின்று பேசுகிற போது அந்த சிறப்புகள் என்னுடைய ஞாபகத்து. கடலூர் எப்படி பேர் வந்தது? கடலூர் என்று பெயர் எப்படி வந்தது? மூன்று விதமா சொல்றாங்க. அத இங்க கடல் இருந்தது, கடல் இருந்த பிறகு இந்த பகுதி கடல் பின்வாங்கி மணல் ஆயிற்று. கடல் இருந்த பகுதி என்பதனால் இது கடலூர் என்று சில பேர் சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல கடலை மல்லாட்டன்னு சொல்லுவாங்கல்ல, மல்லாக்கட்ட பயிர், கடலை பயிர் தான் மிக அதிகமாக இருந்தது. கடலை போடுறதுன்னா பசங்களுக்கு வேற பொருள், நம்ம அந்த பொருளை நான் சொல்லல. இது உண்மையிலேயே நிலக்கடலையை பயிர் செய்து வித்த பகுதி. கடலையூர் என்பதுதான் கடலூர் என்று மாறியது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதுவும் உண்மையாக இருக்கலாம். இது கூடலூர்னு தான் இந்த பகுதிக்கு பேரு. ஏனென்றால் 3 நதிகள் இந்த இடத்திலே கூடுகின்றன. இந்த இடத்திலே கெடிலம் வருகிறது, பெண்ணையாறு இருக்கிறது, பரவனாறு இருக்கிறது. இந்த 3 நதிகளும் கூடுகின்ற இடம் என்பதனால் கூடலூர் என்று பெயர் இருந்தது. அதுதான் கடலூர் என்று மாறியது என்றும் சில பேர் சொல்லுகிறார்கள். எது எப்படியோ கடலூர் என்ற மிக அழகான பெயரை பெற்றிருக்கிற இந்த பகுதி, இங்கே இருக்கிற உங்களுடைய துறைமுகம் தாங்க தென்னிந்தியாவிலே மிக அதிகமாக உபயோகப்படுத்த நேச்சுரல் ஹார்பர் இந்த பகுதியில் இருப்பதுதான் இயற்கை துறைமுகம். 1746ஆம் ஆண்டில் ராபர்ட் கிளைவ் கடலூரிலே இருந்திருக்கிறார். ராபர்ட் கிளைவ் நாம சரித்திர புத்தகத்துல படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? 2 மார்க் கொஸ்டின்ங்க, மறந்துருக்க மாட்டீங்க. ராபர்ட் கிளைவ் பற்றி சிறு குறிப்பு வரை எல்லாரும் எதிர்க்கோம்ல. கிளைவ் இங்கே இருந்திருக்கிறார். ஏனென்றால் கடலூர் 1700 அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா முழுக்க கைப்பிடிச்சிட்டாங்க. அந்த நேரத்துல தென்னிந்தியாவினுடைய தலைமை இயங்கும் இடமாக பிரிட்டிஷ்காரர்கள் கடலூரைத்தான் வைத்திருந்தார்கள். அப்பெல்லாம் சென்னப்பட்டணம், மதராசப்பட்டினம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டிருந்த ஊர். கடலூரைத்தான் தலைமை செயலிடமாக வைத்திருந்தார்கள். ஏனென்றால் இங்க நேச்சுரல் ஹார்பர் இருக்கு என்கின்ற காரணத்தினாலே. தமிழ்நாட்டினுடைய 2வது பள்ளி, முதல் பள்ளி தரங்கம்பாடியில் திறக்கப்பட்டது. 2வது பள்ளி சென்ட் டேவிட் ஸ்கூல் என்பது கடலூரிலே இருக்கிற பள்ளி. தமிழ்நாட்டிலேயே நீங்க யோசிச்சு பாருங்க, 200 வருஷங்கள் அப்பவே அது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிற பள்ளியாக அது இருந்திருக்கிறது. பெண்கள் எவ்வளவு பேர் படிச்சிருப்பாங்க நமக்கு கணக்கு இல்லை. ஆனால் பள்ளியினுடைய ரெக்கார்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இது ஆண்கள் மாத்திரம் வர்ற பள்ளின்னு இல்லை, அப்போதே அது பெண்களுக்குமான பள்ளியாக இருந்திருக்கிறது. இப்படி எல்லையற்ற சிறப்புகளை கொண்ட இந்த பகுதியிலே நீங்கள் வசிக்கின்றீர்கள். என்னங்க சிறப்பு, விட்டா கடல் எப்ப உள்ள வருமோன்னு திக்கு திக்குன்னு இருக்கிற பகுதி என்று இருந்தாலும் இதிலே இருக்கிற இயற்கை அழகுகள் அதை ரசித்துக் கொண்டு ஒரு புத்தக திருவிழாவை பார்க்கிறோம். கதைக்குள் கதை என்கின்ற தலைப்பை நான் ஏன் எடுத்தேன் என்றால், நம்ம நிறைய கதைகள் நம்மை சுற்றி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையே கதைகளால் பின்னப்பட்ட வாழ்க்கை தான். எல்லா வாழ்க்கையிலும் எல்லாரும் நிறைய கதையா சொல்றவங்க சில பேர் இருக்காங்க, கதைகளை சொல்லுகிறவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கதைக்கும் அதை நாம் பார்க்கிற பார்வையில் ஒரு பின் கதை இருக்கிறது. நான் அதைத்தான் இன்னைக்கு பேச போறேன். அதிலிருந்து நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? இப்ப ஒண்ணுமே இல்லை பாருங்களேன், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையை தான் முதல்ல சொல்ல போறேன். சும்மா ஆரம்பிக்கிற போது எளிமையா ஆரம்பிக்கலாமே. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்ன கதைங்க? பாட்டி வடை சுட்ட கதை. அந்த கதை தெரியாதவங்க எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த கதையை எனக்கு எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க, எங்க பாட்டிக்கு எங்க பாட்டியோட பாட்டி சொல்லியிருப்பாங்க. இப்படியே ஒரு 1000 2000 வருஷம் இந்த கதை வந்துருச்சு பாத்தீங்களா?
என்ன ஆச்சரியம்! அந்த கதை முதலில் யாரால் சொல்லப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது. அந்த கதை சொல்லப்பட்ட காலத்திலே இருந்த ஒரு கல் கூட இன்றைக்கு கிடையாது. ஆனால் அந்த கதையின் சொல் இன்னமும் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் கதைகளினுடைய சக்தி. இந்த கதையை எங்க பாட்டி சொல்லும் போது சத்தியமா சொல்றேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. நாங்கள வாழத்திலிருந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். அப்படியா, பாட்டி வடை சுட்டுச்சா, அத காக்கா திருடிட்டு போச்சா, அப்புறம் காக்காவை பார்த்து ஒரு நரி எனக்கு அந்த வடையை வேணும்ன்றதுனால காக்கா நீ பாடுன்னு சொல்லிச்சா. ஒரு கேள்வி நம்ம கேட்டிருப்போமா இந்த கதையை பத்தி? சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. இன்னைக்கு பையன்கிட்ட இந்த கதையை சொன்னா நிறுத்துன்றோம். நமக்கா கதையை பாதியில நிறுத்தினா அப்புறம் எங்க விட்டோன்னு போயிடும். இருடா சொல்லி முடிச்சிடுறேன்டா, இரு இங்கே ஒரு டவுட் இருக்குன்றான். என்னடா டவுட்? நரி வெஜிடேரியனா? அது என்னவோ தெரியலையடப்பா எனக்கு. அப்படியே இருந்தா கூட வடையெல்லாம் நரி தின்னு என்னைக்கே நீ கேள்விப்பட்டிருக்கியா? காக்கா சாப்பிடும். ஏன்னா அது நம்ம மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து மனிதர்கள் சாப்பிடுகிற எல்லாவற்றையும் சாப்பிட காகம் பழகி விட்டது. ஆனா நரி அப்படியா? போயும் ஒரு வடைக்காக போய் நரி இவ்வளவு போயெல்லாம் சொல்லி டான்ஸ் எல்லாம் ஆடுமானா எனக்கே டவுட் வந்துருச்சு. என்னடா இது, 2000 ஆண்டுகளா யாருமே கேட்காத கேள்வியை இன்றைக்கு இருக்கிற இளைஞன் அவன் தான் இன்றைய இளைஞன். அவன் அப்படித்தான் கேள்வி கேட்பான். அவன் கேள்வி கேட்கிற போது அதற்கு புத்திசாலித்தனமாக பதில் சொல்லுகிற இடத்தில் நாம் இருக்கிறோமா என்பதுதான் முக்கியமே தவிர அதெல்லாம் நீ ஏன் கேட்கிற, அதெல்லாம் நீ கேட்க கூடாதுன்னு கில்லி படத்துல பிரகாஷ் ராஜ் சொல்றமா சொல்ல முடியாது. நீ ஏன் அதெல்லாம் கேட்கிற, அதெல்லாம் கேட்கிற. அவனுக்கு கேள்வி இருக்கிறது. ஏன் கேள்விகள் முக்கியமானவை என்றால் நல்ல கேள்விகள் எழுப்பப்பட்டால் தான் நல்ல பதில்கள் உருவாக முடியும். கேள்விகள் சரியாக இருந்தால் தான் பதில்கள் நம்மை சிந்திக்க தூண்டுகிற பதில்களாக இருக்க முடியும். நான் என்ன பண்ணினா அந்த பையன்ட்ட, சரிப்பா இதுக்கப்புறம் எனக்கு இந்த கதையை சொல்ல தெரியல, இந்த கதைய நீ சொன்னா எப்படி சொல்லு, நீயே யூ ஸ்டார்ட் யுவர் ஓன் ஸ்டோரி. என்ன பாதி கதை முடிஞ்சிருச்சு. இப்போ கதை எது மட்டும் வந்துருச்சு? காக்கா மரத்துல உட்கார்ந்து வடைய வச்சிட்டு இருக்கிற மட்டும் கதை வந்துருச்சு. நரியும் வந்தாச்சு. இதுக்கு பிறகு இந்த கதையை எப்படி எடுத்து செல்வதுன்னு நீயே ஒரு முடிவு பண்ணுன்னு சொன்ன. உண்மையில அந்த பையன் சொன்ன கதை காலங்காலமாக சொல்லப்பட்ட கதையை போலவே சுவையாக இருந்தது. அவ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னா, இந்த நரி சொல்லிச்சு காக்கா நீ பாடு. காக்கா பாடவே இல்லை. ஏன்னா சும்மா எதுக்கு பாடணும், ஏதாவது கிடைச்சது தானங்க பாட முடியும், நான் எதுக்கு சும்மா பாடணும். நரி சொல்லிச்சு நான் டான்ஸ் ஆடுறேன், நீ பாட்டு பாடு என்று. நரி நடனமாட காக்கா பாட வடை விழுந்தது. நரி வடையை கவ்விக்கொண்டு நேரே போய் பாட்டியிடம் அந்த வடையை திரும்பி கொடுத்தது. ஏனென்றால் பாட்டி தான் அந்த நரியை வளர்த்துட்டு இருக்காங்கன்னு கதையை சொல்ற. ஏய் பாட்டி ஏண்டா போய் நிறைய வளர்க்கணும்? கேள்விகள் வருகிறது. ஆனா அவன் சிந்திக்கிற பாணியில ஒரு புதுமை இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னா பாருங்க, அதுதான் எல்லாத்தையும் விட டாப். காக்கா என்ன சொல்லிச்சு தெரியுமா? அப்போ வடை போச்சேன்னு காக்கா சொல்லிச்சு. இப்ப இத்தனை ஆண்டுகளாக கேட்டு வருகிற ஒரு கதையை மாற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லாத போது அந்த கதையிலிருந்து இன்னொன்றை யோசிக்க வைக்கிறது பாருங்கள். அதுதான் மானுடத்தை செலுத்துகிற பாதை. கதைகள் இப்படித்தான் வளர்ந்து வருகின்றன. இன்னொரு உதாரணம் சொல்லிட்டா, இந்த புத்தக கண்காட்சியில் எழுத்தாளர் சுஜாதாவினுடைய நிறைய புத்தகங்கள் இருக்கும். எத்தனை ஆண்டு காலமானாலும் படிக்கிறவர்களினுடைய நெஞ்சில் இருந்து நீங்காத கதைகளை எழுதிவிட்டு சென்றிருக்கிற மாபெரும் எழுத்தாளர். இப்ப மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கிறது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய கதை தான் அது. பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரும் வனத்துக்கு போயிருந்தாங்க இல்லையா? காட்டுல இருந்த போது ஒரு நாள் ஒரு மானை துரத்தி கொண்டு எல்லாரும் ஓடினாங்க. அந்த மான் அவங்களுக்கு தண்ணி காட்டிருச்சு. அங்க ஓடி இங்க ஓடி இவங்களால மானை பிடிக்கவே முடியல. ரொம்ப தண்ணி தாகம்.
மிக மிக அதிகமான தண்ணீர் தாகத்தோடு அப்படியே அவங்க எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப நகுலன் மரத்துல ஏறி பார்த்தா கொஞ்ச தூரத்துல ஒரு ஏரி மாதிரி தெரிஞ்சது, ஒரு குட்டை மாதிரி தெரிஞ்சது. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போனான். அவன் தண்ணி எடுக்க போற போது ஒரு குரல் கேட்டது. நான் இந்த ஏரியினுடைய காவலன் நான் தான், நான் ஒரு யக்ஷன், என்னுடைய கேள்விக்கு பதில் சொன்னாதான் நீ தண்ணியை குடிக்க முடியும் நான் சொன்னேன். கேள்வியாவது பதிலாதையோ தண்ணி தாங்க அடிக்குதேன்னு சொல்லி அவன் தண்ணியை குடித்த உடனேயே நகுலன் அந்த இடத்திலேயே விழுந்து மரணம் அடைந்து விடுகின்றான். ரொம்ப நேரம் அவன் வரலான்னு சகாதேவன் அனுப்புற. சகாதேவனுக்கு அதே தான் நடந்தது. அப்புறம் பீமன் அனுப்புறாங்க. பீமன் சும்மா இருப்பானா? ஏ அசரீரி, நீ என்ன கேள்வி கேக்குதா? கொன்றுவன். நான் தண்ணியை குடிச்சிட்டு வரேன், தண்ணியை குடிச்சு அவனு செத்துட்டான். கடைசியில் வந்தது அர்ஜுனன். அவனை போன்ற ஒரு வீரன் நம்முடைய எந்த இதிகாசத்திலும் சொல்லப்படவில்லை. அவன் எல்லா இடத்துலயும் அம்பு அடிக்கிறான். அசரீரி தான் எங்க இருக்குன்னு தெரியல, நீ அம்படிச்சு என்ன பையன்? அவனுக்கும் தண்ணி தாக இருக்கும் தானே, தண்ணீரை குடிக்கிறான், அவனு இறந்துட்டான். கடைசி யார் வராரு? நம்ம தர்மபுத்திரர் வர்றாரு. என்னடா போன தம்பி ஒத்தனையுமே காணுமே. அவருக்கும் ரொம்ப தாகம். பார்த்தா 4 சகோதரர்களும் இறந்து கிடக்கிறார்கள். மகாபாரத கதைப்படி என்ன நடக்கிறது என்றால் 4 சகோதரர்கள் இறந்து கிடப்பதை பார்த்த பிறகும் கூட தர்மருக்கு தண்ணீர் தாகத்தை துறக்க முடியவில்லை. சரி, தண்ணியை குடிச்சிட்டு தம்பியை பார்க்கலாம் தண்ணி குடிக்க போவது அசரீரி சொல்லுகிறது. என் கேள்விக்கு நீ பதில் சொன்னால்தான் இந்த தண்ணீரை குடிக்க முடியும், ஏனென்றால் இது என்னுடைய ஏரி. தர்மபுத்திரர் இருப்பதிலேயே பொறுமைசாலி. தாகத்தெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு சரி கேளுப்பா. அப்போ ஒருத்தர நீ கேள்வி கேளுன்னு சொல்றதுக்கு என்ன தேவை? எனக்கு பதில் தெரியும் என்ற தன்னம்பிக்கை முதலில் தேவை. திருவிளையாடல் படத்துல நீங்க பாத்திருக்கீங்களா? நாகேஷ் கிட்ட சிவாஜி கேட்பாரு, கேள்விகளை நீ கேட்கிறாயோ அல்லது நான் கேட்கட்டுமா? நானே கேட்கிறேன், எனக்கு கேட்கதான் தெரியும் நாகேஷ் சொல்வார். இப்ப நான் பதில் சொல்லுகிறேன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கே ஒரு தன்னம்பிக்கை வேண்டும். நீ கேளு, நான் பதில் சொல்றேன். யக்ஷன் நிறைய கேள்விகளை கேட்கிறார். ரொம்ப அபாரமான பகுதி, அது முழுக்க சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. 1-2 மாத்திரம் சொல்றான். புல்லை விட எது வேகமாக வளரும் என்று யக்ஷன் கேட்கிறார். புல்லு ரொம்ப வேகமா வளர்ந்துருங்க, பாத்திருக்கீங்களா? புல் வச்சிருக்கிற வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அப்படி திரும்பறதுக்குள்ள வளர்ந்துரும். புல்லை விட எது வேகமாக வளரும் என்று யக்ஷன் கேட்க தர்மன் பதில் சொல்லுகிறான், கவலை என்று பதில் சொல்லுகிறான். என்ன அழகான பதில் இல்ல? கவலை என்பதுதான் வளர்ந்து கொண்டே போவது. ஒரு கவலையிலிருந்து இன்னொரு கவலை, ஒரு கவலையிலிருந்து இன்னொரு கவலை. பையனுக்கு கல்யாணமே ஆகலன்னு கவலை, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாட்டு பொண்ணு மதிக்கவே மாட்டேன்றாளுன்னு கவலை. ஒரு கவலையிலிருந்து இன்னொரு கவலை வந்து கொண்டே இருக்கும். புல்லை விட வேகமாக வளருவது கவலை. பூமியை விட கனமானது எது என்று யக்ஷன் கேட்கிறார். பூமியை விட கனமானது தாய் என்று தருமன் பதில் சொல்லுகின்றார். அவ்வளவு பொறுமையும் தாங்குகிற சக்தியும் கொண்டவள் அவள். இந்த கேள்வி பதில். கடைசி கேள்வி ரொம்ப சுவாரஸ்யமானது. வெளியே போனவனுக்கு எது துணை? கல்வி. நீ இருக்கிற ஊர்ல இருக்கிற மட்டும் நீ படிக்காதவனா கூட இருக்கலாம், நீ எப்படியும் பழிச்சுப்ப. ஆனா உன்னுடைய ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போனால் உனக்கு ஒரே ஒரு துணை, உன்னுடைய கல்விதான். இப்ப எத்தனை பேரு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எந்தெந்த ஊர்ல இருந்து இங்க டிரான்ஸ்பர் வராங்க? எந்த நம்பிக்கையில வர்றாங்க? அவர்களுடைய கல்வியின் மீது நம்பிக்கை வைத்து வருகிறார்கள். இங்க நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு பெரும் பதவிகளில் அமர்ந்து வேறு வேறு ஊர்களுக்கு நகரங்களுக்கு போகிற போது நீங்க அப்பா அம்மா வழி அனுப்பி வைக்கிற போது அழுவீங்க. இது அப்பாவுக்கு அழவும் தெரியாது. அம்மாவாது காலையில இருந்து அழுது ஒரு வேளை முடிச்சிருக்கோம். அப்பாவுக்கு அழவும் தெரியாது, அழுவ வரும் ஆனா அழு தெரியாது. அப்படியே மலங்க மலங்க நின்றுட்டு இருப்பாரு. எந்த தைரியத்தில் உங்கள் பிள்ளைகளை அனுப்புகிறீர்கள்? அவன் படிச்சிருக்கான், விவரம் தெரிஞ்சவன், எங்க போனாலும் நல்லா இருப்பான் என்ற ஒரு நம்பிக்கையை தருவது எது? கல்வி மாத்திரம். அவ்வளவு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லுகிறார். வீட்டை விட்டு வெளியே போனவனுக்கு எது துணை? கல்வி. வீட்டிலேயே இருப்பவனுக்கு எது துணை? அவனுடைய மனைவி என்று பதில் சொல்லுகிறார். அது வயசான காலத்துல இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா தெரியும். ஒரு பயம் அதிக மாட்டோம், ஒரு பயம் அதிக மாட்டோம். பசங்க எல்லாம் பிஸியா இருப்பாங்க, பேரன் பேத்திலாம் பிஸி ஆயிடுவாங்க.
ஆபீஸ்ல ரிட்டையர் ஆயிருப்பீங்க. ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு ஒரு மாலையை போட்டு வீட்டுல கொண்டு வந்து விட்டுருப்பாங்களே. அன்னைக்கு ஃபேர்வெல் அன்னைக்கு உங்களை புகழ்ந்து பேசியிருப்பாங்களே. வீடு மட்டும் எதுவும் கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்கன்னா, இந்த ஆளு திரும்ப வந்துடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணம். அப்போ நம்மை சுற்றி இருக்கிறவர்கள்லாம் நம்மள மறந்துட்டாங்களா? நான் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு செஞ்சிருக்கேன். சொந்த தம்பி எப்படி பண்ண தெரியுமா அவனுக்கு? நீங்க அவன் கூட ஒரு போன் பண்ணி பேச மாட்டேங்கிறான். இந்த கவலை வருகிற போது உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலையோ இல்ல மனசு சரியில்லைன்னா துணையாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஆள் தான். எந்த ஆளை உன்னை கல்யாணம் கட்டினதுல இருந்து எனக்கு எந்த சுகமும் இல்லை நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களோ அந்த ஒரே ஒரு ஜீவன் தான் உங்களின் கூடயே இருக்கக்கூடிய ஜீவன். வீட்டிலே இருப்பவனுக்கு எது துணை? அவனுடைய மனைவி. எவன் நிம்மதியானவன்? எவனுக்கு கடன் இல்லையோ, எவன் பிழைப்புக்காக வெளிநாட்டுக்கு போகவில்லையோ, எவன் மதிய உணவை தன்னுடைய வீட்டிலே ஒரு சோறும் கீரையும் தின்கிறானோ அவன் மாத்திரமே மகிழ்ச்சியாக இருக்கிறவன் என்று தருமன் பதில். இது ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த டாபிக்லயே ஃபுல்லா பேசலாம். ஆனா இந்த கதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கதை எப்படி முடியுதுன்றதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா பதிலையும் தர்மன் கரெக்டா சொல்லிட்டான். கடைசி கேள்வி, இந்த உலகில் எது மிக ஆச்சரியமானது? தர்மன் சொல்லுகிறான், தினம் தினம் எல்லாரும் மரணமாவதை பார்த்து கொண்டும் நான் மாத்திரம் நிலையாக வாழ்வேன் என்று ஆணவத்தோடு சில பேர் இருக்கிறார்களே, அதுதான் ஆச்சரியமானது என்று தர்மன் பதில் சொல்லுங்க. இப்ப யக்ஷனுக்கு சந்தோஷம். ஏன்னா எல்லா கேள்வியிலும் ஸ்டூடெண்ட் நல்ல மார்க் வாங்கினா டீச்சருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஐயோ நல்லா எழுதிருக்கான், நல்லா எழுதிருக்கான்.